இன்றைய முதன்மை செய்திகள். இரண்டாவது நாளாக சட்டமன்ற வளாகத்தில் அமைச்சர் தர்ணா. தனது துறை சம்பந்தமான கோப்புகளுக்கு உடனே அனுமதி வழங்க வலியுறுத்தல். கோப்புகள் தொடர்பான விளக்கத்திற்கு பிறகு தன்னை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படும். அமைச்சர் கந்தசாமிக்கு ஆளுநர் கிரண்பேடி பதில். விதிகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் நடவடிக்கை. ஊழியர்களுக்கு மின்துறை எச்சரிக்கை. புதுச்சேரி சமூக நலத்துறை சார்ந்த 15 முக்கிய கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உடனே ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி அமைச்சர் கந்தசாமி இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தடையாக உள்ளதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கடந்த 3 நாட்களாக அண்ணா சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முதல்வர், அமைச்சர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்த போராட்டம் நேற்று மாலையுடன் முடிவடைந்த நிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி தனது துறை சம்பந்தமான 15 கோப்புகளுக்கு கிரண்பேடி உடனே அனுமதி அளிக்க வலியுறுத்தி நேற்றிரவு சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இரவு முழுவதும் போராட்டம் நீடித்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக அமைச்சர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தனது துறை சார்ந்த 15 கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளிக்கும் வரை தனது போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். தன்னை சந்திக்க விரைவில் நேரம் ஒதுக்கி தருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமிக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கடிதம் அனுப்பியுள்ளார். புதுவையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தனது துறை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் குறித்து நேரில் சந்தித்து பேச நேரம் ஒதுக்கி தருமாறு துணைநிலை ஆளுநருக்கு சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் அமைச்சர் கந்தசாமிக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, துறை சார்ந்த கோப்புகள் தொடர்பாக செயலர்கள், அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து விளக்கம் பெற்ற பின் தங்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி தரப்படும் எனவும் தெரிவித்தார். அரசின் விதிகளை மீறி மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் நன்னடத்தை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையினை தனியார்மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொறியாளர்கள், தொழிலாளர்களை உள்ளடக்கிய தனியார்மய எதிர்ப்பு போராட்டக் குழு காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை இன்று முதல் தொடங்கவுள்ளதாக அறிவித்திருந்தது. மின்துறை ஊழியர்களின் போராட்டத்தால் மாநிலத்தில் மின்தடை உள்ளிட்ட மின்துறை தொடர்பான பணிகள் பாதிக்கப்படும். இதனால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவர். எனவே மின்துறை ஊழியர்கள் பொதுமக்களை பாதிக்கும் விதத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டால் நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் போராட்டம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றாமல் முதல்வர் நாராயணசாமி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொங்கல் பரிசினை வழங்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற கொறடா வையாபுரி மணிகண்டன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களுக்கு ரூபாய் 200 வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. மேலும் இந்த பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இதுவரை செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் வீடு வீடாக சென்று வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வையாபுரி மணிகண்டன், புதுச்சேரியை ஆளும் காங்கிரஸ் அரசு புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பரிசினை வழங்காமல் ஆளுநரை குறை கூறி போராட்டம் என்ற பெயரில் நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்றி வருவதாகவும், தமிழகத்தில் வழங்குவது போன்று பொங்கல் பொருட்களும் பரிசாக 2500 ரூபாயையும் உடனே வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் நாராயணசாமி அவர்களும் அமைச்சர்களும் தயவு கூர்ந்து புதுவை மக்களை பற்றி யோசிக்காமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மட்டுமே யோசித்து இங்கே மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார்கள். அந்த நாடகத்தை உடனடியாக முடித்துக்கொண்டு மக்களுக்கு தேவையானதை மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தற்போது பொங்கல் கொண்டாட கூட முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக 2500 ரூபாய் வழங்குவதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு எதிராக கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வந்த தர்ணா போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும், கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை உண்ணாவிரதம், முழு அடைப்பு போராட்டம் உள்ளிட்டவைகள் நடத்தப்படும் என முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடையாகவும் முட்டுக்கட்டையாகவும் உள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்தும் அவரை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கடந்த 8ஆம் தேதி முதல் அண்ணா சதுக்கத்தில் தொடர் தர்ணா போராட்டத்தை தொடங்கினர். இந்த போராட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இரவும் பகலுமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை போராட்டத்தில் பேசிய முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி ஏற்படக்கூடாது, மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்காத வண்ணம் பல்வேறு வகையில் கிரண்பேடி தடையாக இருப்பதால் அவரை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் இரட்டையாட்சி முறை பாஜக துணையுடன் கிரண்பேடி நிகழ்த்தி வந்தார் என குற்றஞ்சாட்டிய நாராயணசாமி, கொரோனாவிற்கு அச்சப்பட்டு வெளியில் வராமல் இருந்த கிரண்பேடி மீண்டும் உயிருக்கு பயந்து கொண்டு 7 அடுக்கு பாதுகாப்பை தனக்குத்தானே போட்டுள்ளார் என்றும், இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் அதற்கு கிரண்பேடிதான் பொறுப்பேற்க வேண்டும் என நாராயணசாமி தெரிவித்தார். கிரண்பேடியை திரும்ப பெற வலியுறுத்தி இன்று 3வது நாளாக நடைபெற்று வந்த தர்ணா போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும், அடுத்த கட்டமாக வரும் ஜனவரி 22ஆம் தேதி கிரண்பேடியை திரும்ப பெற வலியுறுத்தி கையெழுத்து இயக்கமும், 29ஆம் தேதி தொகுதிதோறும் ஆர்ப்பாட்டமும், பிப்ரவரி 5ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறும் என தெரிவித்தார். பிப்ரவரி இறுதிக்குள் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வலியுறுத்தி அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கடந்த 12 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் தலைமை செயல் அதிகாரி அலுவலகத்தின் வாயிலை அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் அலுவலகத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போது ஊழியர்கள் அதிகாரிகளின் வாகனத்தை வழிமறித்து வாகனத்தின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மாநில அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பொதுமக்கள் அனைவரும் பொது சுகாதார அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சுகாதார இயக்குநர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் புதுச்சேரியில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் பொது சுகாதார அடையாள அட்டை வழங்க அரசு முடிவு செய்து அதன்படி சுகாதார அடையாள அட்டை வழங்கும் பணி தற்போது துவங்கியுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் கூறுகையில், புதுச்சேரியில் வசிக்கும் புதுச்சேரி குடிமக்கள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள சுகாதாரத்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி அனைத்து சுகாதார நிலையங்களையும் இச்சேவை இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பொது தகவல்களை கொடுத்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பாக ஏதேனும் பொதுமக்களுக்கு சந்தேகம் இருந்தால் கட்டணமில்லா தொலைபேசி சேவை 104ஐ தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமின்றி பொதுமக்கள் சுகாதார அடையாள அட்டை குறித்த சந்தேகங்களை அனைத்து சுகாதார நிலையங்களில் கேட்டு தெரிந்து கொள்ள பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார இயக்குநர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து கடலூர் சாலை வழியாக ரோடியர் மில் வீதி வரை 30 லட்சம் செலவில் புதிய பைப்லைன் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து கடலூர் சாலை வழியாக ரோடியர் மில் வீதி வரை 30 லட்சம் செலவில் புதிய பைப்லைன் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து குழாய் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதியிலுள்ள விடுதலை நகர் பிராமணர் வீதி, வெளிவீதி உட்பட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் அழுத்தம் அதிகரிக்கும் என்பதால் உடனே பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் சண்முகவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு 2 மணி நேர வெளிநடப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி உயர்த்தி வழங்க வேண்டிய நோயாளி கவனிப்பு படி, சலவைப்படி, சீருடைப்படி ஆகியவற்றை உயர்த்தி வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப ஆணை வெளியிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொடர் வெளிநடப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கோரிமேடு இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் 2 மணி நேரம் வெளிநடப்பு செய்து மருத்துவமனை வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத் தலைவர் நித்யானந்தம் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகன், தலைவர் பிரேமதாசன் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். பாகூர் தொகுதியில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பாகூர் பகுதியைச் சேர்ந்த ஹாட் ஹிட்டர்ஸ் என்ற அமைப்பு சார்பில் கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. போட்டியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் தொடங்கி வைத்தார். பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் கோப்பை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ், RRR மக்கள் இயக்க தலைவர் குமார், தொழிலதிபர் அருள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் நடைபெற்றது. கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை நிராகரித்து திமுக ஆட்சியை அமைப்பது என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி மாவட்ட பொருளாளர் குணசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாஜக சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாஜக சார்பில் மாபெரும் கோலப் போட்டி லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் கோலமிட்டனர். போட்டியினை பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் வல்லுநர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பிள்ளை மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் தமிழரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் மகளிர் பாசறை செயலாளர் கௌரி, பொதுச் செயலாளர் சிவக்குமார், தொகுதி நிர்வாகிகள் ஜெயக்குமார், முத்துக்குமார், ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வேதபுரி ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. ஸ்ரீ வேதபுரி ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் தலைமை வகித்தனர். பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். 2வது நாளாக சட்டமன்ற வளாகத்தில் அமைச்சர் தர்ணா. தனது துறை சம்பந்தமான கோப்புகளுக்கு உடனே அனுமதி வழங்க வலியுறுத்தல். கோப்புகள் தொடர்பான விளக்கத்திற்கு பிறகு தன்னை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படும். அமைச்சர் கந்தசாமிக்கு ஆளுநர் கிரண்பேடி பதில். விதிகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் நடவடிக்கை. ஊழியர்களுக்கு மின்துறை எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.